நீங்கள் சொன்னதில் பாதி உண்மை பாதி பொருளி. அதாவது வந்து ரஜினி கமல் நடிக்க போகிறாங்க ஒன்றா இணைந்துன்றது உண்மையான செய்தி. ஆனால் அதை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல, அது வந்து ஒரு பொருளி தான். ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றத உறுதி செய்தவர் கமலஹாசனே வந்து ஒரு மேடையில் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இணைந்து தான் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரஜினியும் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து பத்திரிகையாளருங்க கேட்கும்போது ஆமாம் நானும் ரஜினியும் இணைந்து தான் நடிக்க போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் அங்கே வந்து அவர் வந்து அந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் இருக்கு இல்லைங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அவங்க தான் வந்து அந்த கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து லோகேஷ் கனகராஜை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது எதுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் 2 வந்து சக்ஸஸ் ஆச்சு, அதனால் விக்ரம் 3 பண்ணலாம் அப்படின்னா அடுத்த படம் விக்ரம் 3ன்னு சொல்லாமல் நெக்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கோசரம் லோகேஷ் கனகராஜை அவர் தலை மேலே மண்ணு வாரி கொட்டிக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்தாரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலியை கவுத்து போட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார்ஸுங்களாமே இருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஹிந்தியில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருக்கக்கூடிய அமீர் கானை கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டார். ரஜினிக்கும் வந்து ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அமீர் கானும் சில இடத்துலலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, ரஜினி சார் படம் அப்படின்றதுனால போனேன், பட் லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னை வந்து அசிங்கப்படுத்தி இவங்க 3 பேரும் இணைந்து தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்பில் வந்து ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிறாங்க. இதுக்கான இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ சமீபத்தில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ரஜினி வந்து இந்த மாதிரி சொன்னோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கார். அவரும் ஒரு மறைமுகமாக வந்து எதிர்பார்த்தா சரி ரஜினி ஒத்துக்கினா 2 பேரையும் வச்சு பண்ணலாம், 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் கமலஹாசன் ஒருத்தர் வச்சு பண்ணலாம், உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்திருக்கு. அவராக அவர் தலையில் மண்ணு வாரி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. வேணே சதி செய்து விஜய் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினியை காலி பண்ணுறதுக்கோசரம் ஒரு மட்டமான படம் பண்ணாரான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலெல்லாம் பரவலாக போச்சு. சினிமா சேட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாகும் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ரஜினி சாரும் கமல் சாரும் இணைந்து லோகேஷ் கனகராஜை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாரு, அவர் இயக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அது எந்த அளவுக்கு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது சார்? நீங்கள் சொன்னதில் பாதி உண்மை பாதி பொருளி. அதாவது வந்து ரஜினி கமல் நடிக்க போகிறாங்க ஒன்றா இணைந்துன்றது உண்மையான செய்தி. ஆனால் அதை வந்து லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுல, அது வந்து ஒரு பொருளி தான், ரூமர் தான் வழியே, அது வந்து உண்மையான தகவல் கிடையாது. அந்த ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்க அப்படின்றத உறுதி செய்தவர் கமலஹாசனே வந்து ஒரு மேடையில் சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இணைந்து தான் நடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ரஜினியும் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து பத்திரிகையாளருங்க கேட்கும்போது ஆமாம் நானும் ரஜினியும் இணைந்து தான் நடிக்க போகிறோம் அப்படின்னாரு. ஆனால் அங்கே வந்து அவர் வந்து அந்த ரூமருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார். என்ன அப்படின்னு பார்த்தா, இயக்குனர் வந்து இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அதுதான் உண்மை. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா முதல்ல வந்து ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் இருக்கு இல்லைங்க, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ், அவங்க தான் வந்து அந்த கமலஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வந்து லோகேஷ் கனகராஜை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது எதுக்கான அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் 2 வந்து சக்ஸஸ் ஆச்சு, அதனால் விக்ரம் 3 பண்ணலாம் அப்படின்னா அடுத்த படம் விக்ரம் 3ன்னு சொல்லாமல் நெக்ஸ்ட் படம் பண்ணுறதுக்கோசரம் அவங்க வந்து லோகேஷ் கனகராஜோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்போ படம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியலாமல் இருந்துச்சு. சரி, இன்கேஸ் இவங்க எந்த செய்யக்கூடிய படமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது போனதுக்கான காரணம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜை அவர் தலை மேலே மண்ணு வாரி கொட்டிக்கினார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கூலி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம், அதுவும் சன் பிக்சர்ஸோட தயாரிப்பு அப்படின்னும் போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்னும் போது லோகேஷ் கனகராஜ்க்கே ஒரு நல்ல பேர் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டாக வந்து விக்ரம், அந்த லியோ எல்லாமே நல்லாவே போச்சு அவருக்கு. ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி படங்கள், நல்ல ஒரு வசூலை வந்து எடுத்து வந்ததா நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதனால தான் இந்த படமும் நம்ம பண்ண போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்தாரா லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலியை கவுத்து போட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இட் வாஸ் அ டிசாஸ்டர்னு தான் சொல்லலாம். வெளியில் கலெக்ஷன்லாம் ஆச்சுன்னு சொன்னாலும் லோகேஷ் கனகராஜுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, ரஜினிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, மற்ற ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க, அந்த சம்பளம் கொடுத்த காசை இவங்களால் எடுக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனைக்கும் அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே பண்ணாங்க சன் பிக்சர்ஸ், அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் கண்டென்ட் சரியில்லை, எக்ஸிக்யூஷன் சரியில்லை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து சூப்பர் ஸ்டார்ஸுங்களாமே இருந்தாங்க. ரஜினிகாந்த் வந்து அகில இந்திய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஹிந்தியில் ஒரு முக்கியமான ஸ்டாராக இருக்கக்கூடிய அமீர் கானை கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டாரு. புரியுதுங்களா? அதே மாதிரி நாகார்ஜுனாவை கூப்பிட்டாரு. நாகார்ஜுனாவுக்கு வந்து போட்டார். அந்த அளவுக்கு அதில் தீனி இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் போட்டு இவர் அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இதில் ரஜினிக்கும் வந்து ஒரு அதிருப்தி ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அமீர் கானும் சில இடத்துலலாம் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு, ரஜினி சார் படம் அப்படின்றதுனால போனேன், பட் லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னை வந்து அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்ற மாதிரி, அதான் அரை நிர்வாண மாற்றமாக தான் பண்ணிட்டார்.
போயிட்டார் அவர். அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த டாக்லாம் போன படமும் சரியா போல அப்படின்றது கிளியரா எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? இதன் காரணமாக இந்த அக்ரிமெண்ட்ல வந்து ரஜினிகாந்தும் கமலும் இணையிற படத்துல லோகேஷ் கனகராஜ் கிடையாது அப்படின்ட்டு கமலும் மறைமுகமா டிசைட் பண்றாரு, ரஜினியும் அதுக்கு ஒத்து போல. புரியுதுங்களா? ஆனா இந்த படத்தை தயாரிக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கமலஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம டர்மரிக் மீடியான்னு ஒன்று இருக்குது, அதாவது மகேந்திரன்ட்டு ராஜ்கமல் கூட கமல் சார் கூடயே இருப்பார் அவர். அப்புறமா வந்து உதயநிதியோடைய ரெட் ஜெயண்ட், அதாவது உதயநிதினா இப்போ உதயநிதி கிடையாது, அன்றைக்கி அக்ரிமெண்ட் போடும்போது வந்து அர்ஜுன் துரை இருந்தார், இப்போ வந்து உதயநிதி பையன் அதுக்குள்ளே இருக்கிறாரு. புரியுதுங்களா? அந்த ரெட் ஜெயண்ட் இருக்கு இல்லைங்க, அவங்க தான் வந்து இவங்க 3 பேரும் இணைந்து தயாரிக்கிறாங்க. அந்த தயாரிப்பில் வந்து ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்கிறாங்க. இதுக்கான இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான இயக்குனருக்கான தேடுதல் வேட்டை நடந்துருக்கு. இதில் முக்கியமாக இவங்க ஃபைனலைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 1 தெலுங்கு படத்தில் இருக்கக்கூடிய முன்னணி இயக்குனராக இருப்பாங்கன்னாங்க. அப்புறமா வந்து நம்ம இது சந்தேகப்பட்டு சரி அங்கே நாகஸ்வின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த கல்கி பண்ணார் இல்லைங்க, அவர் பண்ணாரான்னு கேட்டால் இல்லை அவர் பண்ணல அப்படின்ட்டாங்க. ராஜமௌலி பண்ணுவாரான்னு பார்த்தா ராஜமௌலியும் கிடையாதான் தெலுங்குலேருந்து. ஏன்னா வந்து ராஜமௌலி வந்து இப்போ மகேஷ் பாபுவோட படத்தில் ஃபுல்லாக பிஸியாக இருக்கார் அப்படின்னா, ஒன்று தெலுங்கில் வேறு ஏதோ ஒரு டைரக்டர் இருக்கலாம் அப்படின்னா, அப்படி இல்லைன்னா மலையாளத்துலேருந்து ஒரு இயக்குனர் இவங்க பார்த்து வச்சிருக்க கதை சொன்னால் அதை ரஜினிக்கும் பிடிச்சி போயிருக்கு அப்படின்றாங்க. அந்த கதையை வந்து ஏதோ அவுட்லைன் சொல்லியிருக்காங்க, பிடிச்சி போயிருக்காங்க. ஆனால் ரஜினி வந்து இன்னும் ஃபுல் கதையை கேட்கல. அந்த ஃபுல் கதையும் கேட்டதுன்னா அந்த 2-3 டைரக்டர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணல, அதில் யாராவது ஒருத்தரை வச்சு பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போது இது ஒன்று நடந்தோன்னே இப்போ லோகேஷ் கனகராஜ் இப்போ சமீபத்தில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ரஜினி வந்து இந்த மாதிரி சொன்னோடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு இருக்கார். அவரும் ஒரு மறைமுகமாக வந்து எதிர்பார்த்தா சரி ரஜினி ஒத்துக்கினா 2 பேரையும் வச்சு பண்ணலாம், 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் கமலஹாசன் ஒருத்தர் வச்சு பண்ணலாம், உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரையும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தவருக்கு அவராக அவர் தலையில் மண் வாரி கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் வந்த ஒரு வைரலான விஷயம் என்னன்னா, ரஜினி இவர் லோகேஷ் கனகராஜ் வந்து விஜய்க்கு ரொம்ப க்ளோஸ். அதனால விஜயோட மேனேஜர் தான் இவருக்கும் மேனேஜர். யாருன்னா வந்து ஜெகதீஷ் அப்படின்றவர் தான் மேனேஜர், ஜெகதீஷ் பழனிசாமி. அதனால இவர் வேணே சதி செய்து விஜய் தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியை காலி பண்ணுறதுக்கோசரம் ஒரு மட்டமான படம் பண்ணாரான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலலாம் பரவலாக போச்சு. பட் அவ்வளோ கேவலமாலாம் இவர் இறங்கியிருப்பாரான்னு தெரியல, இவரோட கெரியரே போயிடும். ஆனால் சொல்லும் போது பார்த்தா ஒரு நல்ல டைரக்டர்னு பேர் எடுத்தவர் ஒரு குப்பை, ஒரு உண்மையில ரஜினியை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி தான் பண்ணிட்டார் இந்த படம். ரஜினியை வச்சு யூஸ் பண்ணிருக்கோம். சூப்பர் ஸ்டார்னா அவன் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறான். புது இயக்குனர்லாம் இருக்காங்க. நீ ஒரு நல்ல இயக்குனர்னு உங்ககிட்ட கொடுத்து உனக்கு பல கோடி கொடுத்துட்டாங்க. உனக்கு 100 கோடி கிட்ட இருக்கணும் சொல்லலாம், இல்லை 50 கோடி கூட கொடுத்துருக்கலாம், உனக்கு எவ்வளோன்னு தெரியல. ஆனால் கொடுத்து நீ வந்து ஒரு ரஜினிகாந்த்னு ஒரு பிம்பத்தை கொடுத்தே நீ வேஸ்ட் பண்ணிட்டே அப்படின்னு போது ரஜினியும் கமலும் இணைந்து நடிச்சா அவங்களையும் காலி பண்ணிட்டேன்னா அப்புறமா என்னத்துக்கு ஆகுது, 2 பேரையும் காலி பண்ணிட்டா. அதனால தான் வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. இந்த வெரைட்டியில் வந்து நம்ம இவர் இருக்கார், யார், லோகேஷ் கனகராஜ். சரி லோகேஷ் கனகராஜ் அப்போ என்ன வீட்டிலே தூங்குவாரா, அடுத்த படம் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு போயிட்டார். என்னன்னா கைதி 2க்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டாரு. கைதி 2 உடனே ஆரம்பிப்பாங்களான்னா கிடையாது. ஏன்னா தானாக்காரனை இயக்கிய அந்த தமிழோட இயக்கத்தில் தான் மார்ஷல்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்தில் கார்த்தி நடிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து கைதி 2வோட ஷூட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அதனால கைதி 2 வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலை இருக்குது. இப்போ அந்த கதையை எழுதுறதுக்கோசம் தான் போகிறாரு. இப்போ கோயிலாக போயிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறமா அவர் வந்து அவரை திருத்திக்கின்னு ஐயோ நம்ம பண்ண தப்பெல்லாம் திருத்திட்டு பண்ண. ஏன்னா லோகேஷ் கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட புத்தி என்னன்னா, கெட்ட பழக்கமாக இருக்கு அவரோட. கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன், ஒரு தவறான மேக்கிங் ஸ்டைல். என்னன்னா படத்தில் வந்து வைலன்ஸு அளவுக்கு அதிகமாக ரஜினிகாந்தோட படத்திலே படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் கொடுத்தவர் இவர் தான். ஆமாம் சார். அதே காலி ஆயிடுச்சு. அந்த ப்ரொடியூசரும் காலி பண்ணிட்டாங்க, ரஜினியும் காலி பண்ணிட்டாங்க. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அவரோட படத்தில் முக்காவாசி ட்ரக்ஸே இருக்கும். இது 2மே அவரை கெடுத்துடுச்சு. ஏன்னா ரஜினிகாந்துக்கு வந்து இதுக்கு முன்னால் கூட நான் பேசினபோது சொல்லியிருக்கேன், ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை நட்சத்திரம் ரஜினி, விஜய், சிவகார்த்திகேயன் இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரசிகருங்க அதிகம். அதே மாதிரி லேடிஸோட ரசிகர் இவங்க 3 பேருக்கு அதிகம். இவங்க 3 பேருக்கும் அதிகமாக இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து ட்ரக்ஸையும் வைலன்ஸை வச்சா பிடிக்குமா? படம் குட்டி சார் பண்ணுறாரு. இதுதான் மெயின் ரீசன் கூலி படுத்ததுக்கான காரணம். அந்த கதையை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி இதில் இருக்க வைலன்ஸ் அந்த ட்ரக்ஸையும் குறைச்சிருந்தாருன்னா படம் சூப்பராக போயிருக்கும். இப்போது குப்புரை போட்டார். இதை கூலியை குப்புரை போட்டுட்டு
சரியான விரக்தி இருக்காங்க. ரஜினி என்ன பண்ணாராம், ஐயோ விட்டா போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இனி லோகேஷ் படமா வேணவே வேணான்னு அவர் ஒதுங்கிட்டாராம். ஆனால் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லலை, அவரே இல்லைன்னா ஒத்துன்னு இருக்க மாட்டாரா. கமல் சொன்னேன்னே ஏன்பா லோகேஷ் கால் ஷீட்டுக்கு பண்ணுறான்னா அவர் ஒன்றுமே பேசலை. ஓகே அப்படின்ட்டு வேறு டைரக்டர் பார்க்கலாம் அப்படின்றது தான். ஆனால் கமலுக்கும் வந்து இந்த படத்தில் திருப்தி இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரியேட்டர், கமல் வந்து சாதா கிரியேட்டர் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் ஹாலிவுட் சினிமாவை ஸ்டடி பண்ணியிருக்காரு, ஜாப்பனீஸ் ஃபிலிம், எல்லா ஸ்பானிஷ் ஃபிலிம், எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா படங்களையும் பார்ப்பார். அங்கே இருக்க டெக்னாலஜின்னா அவங்களோட கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆள், ஒவ்வொருத்தரோட பல்ஸும் பார்க்கக்கூடிய ஆள். அவர் போய் ரஜினியை பாதாளத்தில் தள்ளிட்டான திருப்பி நம்மளை வச்சு பண்ணிட்டு நம்ம 2 பேரும் வச்சு காலி பண்ணுறோன்னு யோசிச்சிருப்பாரு. அதனால அந்த கால் ஷீட்டை கிடப்பில் போட்டார். எந்த கால் ஷீட்டை? லோகேஷ் கனகராஜோட கால் ஷீட்டை கிடப்பில் போட்டார். அநேகமாக அது விக்ரம் 3 பண்ணலாம். ஆனால் விக்ரம் 3 உடனே ஆரம்பிப்பாங்களான்னா முடியாது. இங்கே வந்து லோகேஷ் கனகராஜ் கைதி 2 போனோம், அது கமல்ஹாசன் அன்பறிவு படம் பண்ணோம். அன்பறிவு படத்துக்கு அப்புறம் வேற ஏதோ ஒரு படம் ஒன்று இருக்கு, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் லோகேஷ் பண்ணுவார் அப்படின்னு தோணுது. அடுத்தது என்ன கேள்வி என்னன்னா, இது இந்த தகவல் இது திட்டவட்டமாக லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினியை வச்சு கமலை வச்சு கண்டிப்பாக இணைந்து எடுக்கிறதுங்கிறது உறுதி இல்லை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. எடுக்கிறதா இருந்தால் ரஜினி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் சொல்லிப்பா, இப்போ தான் நடிச்சார்ல கூலியில், ஆமாம் நெக்ஸ்ட்டு பண்ணுறேன்ட்டு ஊருக்கே தெரிஞ்சிடுச்சு குப்பை படம் பண்ணிட்டார் லோகேஷ் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே துப்பிட்டாங்கங்க அந்த படத்தை. கூலி வந்து ரஜினியை துப்பல, இப்படி ஒரு படத்தை கேவலமாக எடுத்துட்டியாடா, ரஜினின்னு ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு கூட வந்து நீ வந்து அமீர் கானை வச்சுருக்க, மற்றவங்களெல்லாம் வச்சுட்டு நீ இவ்வளோ கேவலமாக எடுத்துட்டியாடா அப்படின்னு எல்லாரும் துப்பிட்டாங்க. அந்த துப்பல் வந்து இப்போ தான் ஒரு தொட்டி பார்த்துருக்க, ஐயோ நம்மளை துப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து தன்னை அவர் திருத்திக்க பார்த்துக்கிறாரு. அதனால் அவர் வந்து நெக்ஸ்ட்டு கைதி 2 வந்து பண்ணி அவரோட இயக்குனர் அப்படின்ற தகுதியை திருப்பி மெயின்டைன் பண்ணணும். அதை வந்து வெளிப்படுத்தினார்னா தான் அவரை வந்து நான் ஒரு இயக்குனர் தான், ஒழுங்கான இயக்குனர், நான் அதை கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு தன்னை ப்ரூவ் பண்ணார்னா நெக்ஸ்ட்டு கமல் கன்சிடர் பண்ணலாம். அந்த படமையும் குப்பை பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கதையெல்லாம் கரெக்டாக கேட்டு தான் பண்ணுவார். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குல்ல, அவங்களும் கொஞ்சம் தெளிவானவங்க, ட்ரீம் வாரியர், அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இனி வரும் காலங்களில் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் செய்த தவறுகளை உணர்ந்து திருத்திக்கினார்னா கமலோட கால் ஷீட் இருக்குல்ல, ராஜ்கமலில் அந்த இதில் படத்தை பண்ணலாம். இல்லைன்னா அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போயிட்டு வாப்பா குட் பைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐயோ கமலே திருத்திட்டாருன்னு சொல்லிட்டு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டா. நிறைய பேர்கிட்ட கமல் அட்வான்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டுருக்காரு. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் பிடிக்காம சில இயக்குநர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பிடிக்கல அப்படின்ட்டு அந்த ஆட்டிடியூடு இல்லை கதை சரியில்லைன்னா திருத்திடுவாங்க. கதை பிடிச்சிச்சுன்னா அவர் ஒரு நல்ல திறமையான ஆள்னா கமல்ஹாசன் கொடுக்குற ரெக்கக்னிஷன் யாருமே கிடையாது. நம்ம பந்தா பண்ணிவிட்டு அங்கே டம்மி பட்டாசாட்டம் இருந்தால் வச்சுங்களேன், போய்ட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லி இதுதான் வழி, அப்படி போயிடுவார். புரியுது சார், அப்படி தான் நடக்கும். இவர் கமல் ஃபேன் அப்படிங்கிறதுனால ரஜினிக்கு சரியா எடுக்கலையா, இல்ல அவருடைய தப்பு வந்து இதில் நிறைய இந்த படத்துல வந்து அதிகமா ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க? நீங்க ஒரு மக்களோட பார்வை வந்துட்டு கூலி படம் வந்து சரியா ஓடல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. திரையரங்கத்துல முதல் நாள் இருந்த எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா 3வது நாள் 4வது நாள் அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஏன்னா கமல் வந்துட்டு விக்ரம் படம் வந்து 100 நாள் அந்த அந்த அளவுக்கு போனிச்சே தவிர கூலி அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏன்னா இதில் தவறு நடந்திருக்கிறது உண்மை அப்படிங்கிறது திட்டவட்டமாக தெரிய வருகிறது. ஆமாம், ஏன்னா வந்து கமல் படம் நம்பது அவர் கரெக்டாக கமல்ஹாசன் கரெக்டாக அவர் சொன்னதை வச்சு நடிச்சுட்டு போனார். புரியுங்களா? ஆனால் ரஜினியும் வந்து அப்படி தான் நினைக்கிறதான். ஆனால் ரஜினி சூப்பர் ஸ்டார் வச்சு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நினச்சிட்டு இவரை ஓவராக பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல, பண்ணி டோட்டலாக காலி பண்ணிட்டார். புரியுது சார், புரியுது சார். வரும் காலத்தில் வந்து அவர் வந்து ஒரு படத்தை வந்து நல்லா எடுத்து அவர் இயக்குனர்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்ட ஒரு நிலையை அடைய முடியாது தவிர மற்றபடி இனிமேல் இந்த ஒரு ஃபீல்டை நிலைநாட்டுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதாங்க. நிறைய அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேரரசன் ஒரு இயக்குனர் இருந்தார், ரஜினிக்கு வந்து சூப்பர் படம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு இதில், ஏன்னா அவருடைய டைரக்டோரியல் குறைஞ்சிடுச்சு. அந்த மாதிரி சில இப்போ முருகதாஸ் பாருங்க, ஓஹோன்னு கத்திலாம் பண்ணார். நடுவில் வந்து ஹிந்தி சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம இவரை வந்து சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணார். பண்ணி அந்த படம் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லாமல் டிசாஸ்டர்னா பெரிய டிசாஸ்டரு. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணார். எதுனா நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி. ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் மதராசி சிவகார்த்திகேயன் வந்து இவருக்கு வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஏஆர் முருகதாஸ்க்கு. ஏதோ சுமாராக ஒரு படம் பண்ணியிருக்கப்பா அப்படின்ட்டு. ஆனால் அந்த படத்தில் வந்து இவருக்கே வந்து நம்ம சிவகார்த்திகேயனுக்கு பெரிய திருப்தியாக இருந்திருக்கும். ஆனால் நடிச்சிட்டோம், ரைட், ஓகே நடிச்சிட்டாச்சு பரவாயில்ல, நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. பட் பெட்டர் தென் சிக்கந்தர் அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டார். அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து சூப்பராக ஆகிடுவாரா நம்ம ஏஆர் முருகதாஸ்னா? இல்லை, அவரும் வந்து கபோர்டுக்குள்ளே தான் போயிட்டார். அதை பொட்டிக்குள்ளே போய் பூட்டிட்டாங்க அவரை.
அந்த மாதிரி இவர் வந்து நம்ம யார் லோகேஷ் கனகராஜன் தன்னை பூட்டிக்காமல் இருந்து ஒழுங்காக திறமையை காமிச்சிட்டு போனார்னா தாக்கு பிடிப்பார், இல்லைன்னா தாக்கே இல்லாமல் அப்படியே காலி ஆகிடுவார். புரியுது சார். ஏன்னா அவருடைய சினிமா பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் எடுத்துக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமா இருக்கட்டும், கூலி எடுத்தா ட்ரக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி வயலன்ஸும் அதிகமாக இருக்குது. பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மக்கள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை எப்படி சார்? அதே தான் சார். எப்பயுமே வந்து ஒரு கோடு போட்டிருக்காங்க, அந்த கோடு மேலேயே தான் நீங்கள் நடப்பீங்க. கோடு மேலேயே நடந்துனே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோடை பார்த்துட்டு அது பக்கத்தில் நடந்து போனவங்கள அது மேலே நடந்துன்னா அந்த கோடு அழிஞ்சிடும்ல. புரியுது. அப்புறம் கோடுக்கும் ரோடுக்கும் வித்தியாசமே தெரியும். அப்புறம் அதே மாதிரி தான் இவர் அதே மாதிரி பேட்டர்ன்லேயே போயிருந்தாருன்னா கட்சியில் இவர் காலி ஆகிடுவார். புரியுது சார். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நன்றி நேரு.